ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின சூப்பரான தாரமான தக்காளி சோறான 9th வீக் டே 3 ஓட்டிங் டேஸை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மனசு வலிக்குதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்கை தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ் வந்துட்டு ரஞ்சித்துக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாரு. பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். ரஞ்சித்துமே சூப்பராக நேற்று வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். வேறு லெவலில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 60 நாள் கழிச்சு இதை நாங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல, அப்படி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் ட்விஸ்ட்டு, ஒரு 8 பேர் வந்துட்டு பரமாத்மா, அதாவது நல்ல உள்ளங்கள், அதுக்கப்புறம் வந்து என்னது ஏஞ்சல்ஸ் மாதிரி எந்த பிரச்சனைக்கு போகாதவங்க யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது ஏஞ்சல்ஸு, மற்றவங்க டெவில்ஸு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டெவிலில் இருக்கவங்க எல்லாருமே வச்சு செய்யக்கூடிய ஆட்கள் பதறாங்க. ஏஞ்சல்ஸாக இருக்கவங்க ஐயோ இதில் வேறு டாஸ்க்கில் வேறு ஓவராக வேறு பேசிட்டு போயிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஏஞ்சல்ஸில் இருக்கிறவங்களும் உண்மையிலேயே ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க, எல்லாமே டெவில்ஸாக இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்று இந்த சௌந்தர்யா அன்ஷிதா பண்ணது எவ்வளோ பேருக்கு இரிட்டேட்டாக இருந்துச்சு, அது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப இரிட்டேட். சௌந்தர்யா ஒரு பக்கம் ஆட்டிடியூட் இஷ்யூஸ், எவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறாங்கன்னு தெரியுங்களா? அடுத்தவங்களை வந்து அவ்வளோ அந்த ஆட்டிடியூட் பார்த்தாவே நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம மானத்தை விட்டு மரியாதை விட்டு இங்கே இந்த வீட்டில் இருக்கணுமான்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அன்ஷிதா எந்த டாஸ்க்கு வந்தாலும் மஞ்சரி, எதுக்கு வந்தாலும் மஞ்சரி, எத்தனை ரவுண்டு வந்தாலும் மஞ்சரி. ஐயோ ஏன் இப்படி மாறிட்டாலும் சத்தியமாக உங்களுக்கு புரியல. அப்போ இதுதான் உண்மையான கேரக்டரா? யாரெல்லாம் பார்த்து ஷாக் ஆடுங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க, நம்ம முத்துக்குமரன் தான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 83,548 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 29.6. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தரமான சம்பவத்தை பண்ணார். அதுவும் தர்ஷிகா வந்துட்டு விஷால் கூட்டி விட்டாங்க. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா விஷால் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டார், நான் வந்து அந்த பொண்ணோட எமோஷனலாக விளையாட மாட்டேன்னு. சரிங்களா, சும்மா வந்து ஊட்டி விட்டுருக்காங்க. அப்போ வந்து முத்துக்குமார் ஒரு பாலை சூப்பராக போட்டார். என்ன போட்டார்னா, ராணம் வந்துட்டு குழம்பு கேட்பார் எக்ஸ்ட்ரா, இவங்க ஊற்றுவாங்க. அப்போ சொல்லியிருப்பார், கேமாப்பில் நம்ம பண்ணதிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா குழம்புக்கு வந்து ஈஸியாக வந்து கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த சுதந்திரம் தான். ஏன்னா இதுக்கு போன வாரம்லாம் எப்படி இருந்துச்சு, ரேஷன் மாதிரி இருந்துச்சா, அவங்க வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ பார்த்தியா அவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இதுதான் சொன்னோன்னு தர்ஷக மூஞ்சி செத்து போச்சு. நாங்களும் தான் நல்லா பண்ணோம், நீங்கள் பண்ணதான் நாங்கள் பார்த்தோமே, நல்லா ரேஷன் மாதிரிலாம் பண்ணீங்க, நீங்கள் பண்ணது ரேஷன், ஆனால் நாங்கள் மனசார பண்ணுறோம், இதுதான் எங்களுக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம் சொல்லிட்டு பலான்னு ஒன்று விட்டாமல் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த பவித்ரா, ஐயோ அப்பா, முத்துக்குமரன் எல்லா இடத்துலையும் கலாய்க்கணும். ஆனால் பயங்கரமான ஆளாக தான் இருப்பாங்க போல இருக்கு. சரி, 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 45,088 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.98. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா அப்பா ரொம்ப கேவலங்க, அநியாயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சரியை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து மஞ்சரி வந்து ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, யாரும் தர்ஷிகா கிட்ட. அதுக்கு இவங்க வந்து புறணி பேசுகிறாங்க. அதை வந்து கேட்டதுக்கு அப்படியே வந்துட்டு நாய் மாதிரி ஓய்ன்றாங்க, ஓ அப்படின்றாங்க. எவ்வளோ பக்கத்தில் இருக்கிற ரயான் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, ஜாக்லின் கூட சிரிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து ஏதோ பிரச்சனையாட போகுது, நான் கேட்டாங்கன்னா கேஸ் ஆச்சு என்ன பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாதாங்க. ஆனால் சொன்னாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் இதை முதலே பண்ணும்போது நிறுத்திருக்கணும். முதல்ல வந்து ஓய்ன்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் நாய் மாதிரி கத்துறாங்க. நீங்கேயும் முதலே ஸ்டாப் பண்ணலாம். அதுதான் நான், ஏன்னா ஜாக்லின் ரசிகர்லாம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அவங்க கேட்டாங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் போய் சொல்ல. அங்கே வந்து முதல் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்து சிரித்தாங்க. லாஸ்ட்டாக தான் வந்து கண்டிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இது ஒரு எல்லையை தாண்டி போகுது, இது நம்மளுக்கு பிரச்சனை வந்துடணும், அதை பண்ணியிருக்க வேண்டாம், அதை முதலே பண்ணால் சூப்பராக வந்திருக்குமே, அந்த என்னோட கருத்து. அதே மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டு அன்ஷிதா ஒரு பக்கம் வந்து மஞ்சரியை கலாய்க்கிறாங்க. அங்கே எவ்வளோ ஆட்டிடியூடு, பா தலை வலிக்குது. ஒரு சில பேர் வந்துட்டு நான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் வந்துட்டு இந்த சௌந்தர்யாக்கு தான் ஓட் பண்ணேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது இரிட்டேட்டாக நான் ஓட் பண்ணுறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்களோட கேம் வந்துட்டு ரொம்ப மட்டமாக. ஸோ 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 28,625 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.14. ஸோ ராணவ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய டேக் கொடுத்தாங்க. பொம்மை பேய், ஒன்றுமே உதவாத பேய், டம்மி பேய். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா, ஸ்டோர் இன்சார்ஜின்னு சொல்லிட்டு சத்தியா வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போ டிமன்ஸ் வர்சஸ் அந்த இது வந்துட்டு வீக்லி டாஸ்க் வருது. அதனால் அங்கே வந்து ட்ரெஸ்லாம் வந்திருக்கு. இவர் ஆசையாக போய் பார்க்க போயிட்டாரு. அதுவும் ஒரு குத்தமாவா இப்படி பார்க்க போகிறாரு, டக்குன்னு கதவு மூடுறாரு. யார்? சத்யா. உள்ளே வராது அப்படின்னு. என்னையா நடக்குது? இது எல்லாருக்கும் சொந்தமான வீடு தானே. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இன்சார்ஜ்னா யாருமே உள்ளே போக மாட்டாங்க, எல்லாரும் உள்ளே போவாங்க. இவங்க இன்னமும் இவங்க வச்சதான் சட்டமாக பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸில் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் இண்டிவிஜுவல் ஆகிடுச்சு, எல்லாமே இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறாங்க. இப்போயும் வந்து இவங்க பண்ண என்ன அர்த்தம்? இது யாராவது உடைக்கணும், அதை ராணவ் உடைச்சா இன்னும் சூப்பராக இருக்குன்ட்டு என்னோட கருத்து. அதேமாதிரி இவர் வந்து வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு காலையில் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் டாஸ்க்கில் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வெசல் வாஷிங்கில் நிறைய பண்ணியிருக்காருன்றதை வெசல் வாஷிங் டீமில் இருக்கிற அந்த ஆனந்தியே சொல்கிறாங்க.
நான் வந்து முடியாத நேரத்துலையும் இவன் தான் வந்து பண்ணான்னு. எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க தெரியுமா இவரை வச்சுக்கிட்டு. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.57. ஃபஸ்ட்டுங்க இவங்களும் வர வர ஏன் இப்படி இருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. மஞ்சரியை வந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. மஞ்சரி வந்துட்டு அங்கே வந்து ஒரு ரிக்வஸ்ட், இந்த மாதிரி வந்துட்டு நான் பால் சாப்பிட்லன்னா நான் கேர்டு எடுத்துக்கலாமா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. அது அவ்வளோதான். இவங்க உடனே அப்படியா, அப்போ நான் கூட தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் சாதம் சாப்பிடல, அந்த சாம்பாரில் இருக்கிற பருப்பு எங்களை குத்துருவீங்களா, நான் அதை வச்சு நாளைக்கு பால் வாங்கி அதுக்கப்புறம் நான் அதை வந்து பருப்பு பாயசம் செஞ்சு சாப்பிட்றாங்களாம். இப்போ நீங்கள் வந்துட்டு சாம்பார் சாப்பிட்லான்னு உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த இவ்வளோ ஸ்பூன் இருக்குமோ உங்களோட பங்கு, அந்த ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் பருப்பு பாயசம் செஞ்சு சாப்பிட்ருவீங்க. எவ்வளோ வன்மை பார்த்தீங்களா. அவங்களுக்கு ஃபுல்லாக காண்டு. உடனே மஞ்சரி வந்து ஏங்க நான் உங்களை எதாவது சொன்னாங்க, ஏங்க நீங்கள் என்ன மார்க்கிங் பண்ணோம். ஆமாம், எங்களுக்கு வேறு வேலையே இல்லை, இங்கே வந்து நாங்கள் வந்துட்டு உங்களை மார்க்கிங் பண்ணுறதுக்கு தான். இதில் பின்னாடி காமிக்கிற ஒருத்தர் மூஞ்சி பள்ளியிருந்து சிரிச்சுட்டு இருக்கு. யாரா அது பார்த்தா தீபக்கு. ஏன்பா என்னப்பா அப்படி பார்த்தா போன வாரம் என்னை எப்படிலாம் வச்சு செஞ்சாங்க நான் பார்த்து ரசிக்கிறேன்றாரு. என்னையா எல்லாருமே வன்மத்தோடு வாழ்கிறீங்க அப்படிமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி அந்த கோவா கேங் வந்து புள்ளி பண்ணி ஓவராக ஒஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,547 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.51. ஸோ மஞ்சரி போன வாரமும் ஃபுல்லாக டார்கெட் பண்ணாங்க. விஜய் சேதுபதி யாராவது கேட்பாருன்னு பார்த்தோம், கேட்கல. பிராது கொடுத்தவங்களே வந்துட்டு காலில் விழ வச்சு அருண் சூப்பர்னு வாயில் வர வச்சுட்டு போயிட்டார். இந்த வாரம் மட்டும் கேட்க போகிறான்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கண்டிப்பாக கேட்கணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மஞ்சரி வந்து பேசுகிறத வந்துட்டு இவங்க பேச்சால் வந்து டிபேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் இவங்க பேசுகிறத வந்துட்டு இந்த நாய் மாதிரி குறைக்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம். அதுக்கு ஒருத்தவங்க கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா ஏன் வர்ஷினி கூட தான் சௌந்தர்யாவை பண்ணாங்க, அப்போல்லாம் உங்களுக்கு தெரியல, அப்போ நாங்கள் என்ன கம்முனாக இருந்தோம், வர்ஷினி போட்டு எல்லோரும் பிறந்தாங்களா இல்லையா, இந்த மாதிரி பேசக்கூட சொன்னாங்களா இல்லையா. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சரி வர்ஷினி பேசுறதுக்கு அந்த வாரம் வெளியே போயிட்டாங்க, இப்போ இந்த சௌந்தர்யா பண்ணியிருக்கா, அப்போ இந்த வாரம் அவங்களே வெளியே போயிடுவாங்களா, முடியாதுல்ல. அப்போ கம்முன்னு இருக்கணும். பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கேப் மாறித்தணும். இதுக்கும் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ண எப்படி. ஒரு ட்ரூ ஃபேனாக இருக்கவங்க உண்மையிலேயே அவங்க ட்ரூ ஃபேன்னா அவங்க பண்ணுற தப்புகளையும் அவங்க சுட்டி காட்டணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு ஃபேனுக்கு அழகு. அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமே சொம்புத்துக்குன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுறது. இதில் வேறு என்னைய வேறு சொல்கிறாங்க, நீங்கள் முத்து பண்ணுறது எதையுமே கேட்கறதுலேருந்து. முத்து பண்ண 2-3 தப்புகளை நம்ம எடுத்து வீடியோவை போட்டிருந்தோம். எத்தனை பேர் வந்து கேட்டாங்க தெரியுங்களா, என்னங்க முத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. முத்துக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. இங்கே வந்து பிக் பாஸ் கேமில் யார் யார் என்னென்ன கேம் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ரிவ்யூ பண்ணது நம்மளோட வேலை. அவரே எனக்கு மாமாவும் மச்சானா. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 14,853 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.26. பா என்ன பேச்சு, வாய் இருக்கிறதுனால நாக்கு இருக்கிறதுனால என்ன வேணால் பேசலான்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு முத்துக்குமரன் வந்து சூனியாக்கார கிழவன், மஞ்சரி வந்து சூனியாக்கார கிழவி. இவர் சொல்கிறார் யார் இவர், நல்லா பாதி கிழவமாக இருந்துக்கிட்டு பட் ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட தெரியாது இவருக்கு, நெஞ்சை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து எப்படி ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போட தெரியல, ஜட்டி மெலிய தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவரெல்லாம் வந்துட்டு மற்றவங்கள வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கார். அதுலேயும் பார்த்துட்டு ஆனால் ஒரு விஷயத்த வந்து சொன்னார், பவித்ராவோட விஷயங்கள். நான் முதலே சொன்னேன், பவித்ரா சூப்பராக இன்றைக்கி ஒரு வேலையை பண்ணாங்க அப்படின்னு. என்ன வேலை காலையில் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வேலை செய்யலை அப்படின்னு கேட்டால் யாரெல்லாம் வேலை செய்யாமல் இருக்காங்க, வேலை செய்கிறவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு. அதில் வந்துட்டு முத்துக்குமரன் போடுற கோட்டுக்கு கீழே மஞ்சரி இருந்து முத்துக்குமரன் பண்ணுற வேலையெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு அவர் சொல்கிற மாதிரி செய்கிறாங்களாம். இது எங்கே, அதாவது பைத்தியம் ஆகிட்டாங்க ஒரு சில பேர். கேட்குற கேள்வி எங்கேயோ இருக்குது. இவங்க வந்து அதாவது இந்த சௌந்தர்யா போனாங்க பார்த்தீங்களா, அப்படியே இன்னசென்ட்டாக நான் பேசிட்டேன் மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. போகும்போது அப்படியே தூண்டு போயிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்களும் பண்ணுறாங்களாம். என்னையால் ஆனால் இதை வந்து கரெக்டாக சொன்னார். நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சார்க்கில் சொன்னாப்புல. பட் இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இந்த பண்ணுற இந்த ஆட்டிடியூடு, நான் தான் கெத்து, நான் வந்து ஜிம்பாடி என்கிட்டலாம் மோதுன்னா அவ்வளோதான், அந்த கெத்தே வேணான்றேன். ஏன்னா வெளியில் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடாமல் இப்போ நல்லா சேஃப்டியாக இருந்தாப்புல. இப்போ எங்கே வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா 6வது பிளேஸ். 5வது பிளேஸ்லேருந்து டப்பால் இறங்கிட்டார். ஏன்னா மேலே வந்து மஞ்சரி போயிட்டாங்க. தேவையா மஞ்சரிக்கிட்ட மோதுனீங்க, இப்போ மஞ்சரிக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகி மேலே போயிட்டாங்க, நீங்கள் கீழே வந்துட்டீங்க. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 13,606 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.82. ரயன் சூப்பராக இன்றைக்கி வந்து செம்மையாக பண்ணார். மஞ்சரி வந்துட்டு பிரச்சனை பண்ணாங்க. சரி ஓகே, அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டெவிலோட குணத்தெல்லாம் வந்து கரெக்டாக சொல்ல போகிறீங்க அப்படி தானே. ஆமாம் ஓகே சரி சொல்லுங்கள். ஜாக்லின் எப்படி, ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான பேய். சரி என்ன அதை சொல்லுங்கள். அவங்க வந்து தனக்கான உரிமையை வந்து மற்றவங்கள வாங்குறாங்களா, அதுதான் டெவில் குணமா. எது புரியல, நிறைவேற்றி சொல்லுங்கள். தனக்கான உரிமையை மற்றவங்ககிட்ட இருந்து வாங்குறாங்களா, அதுதான் டெவில் குணமா. ஓ, தனக்கான உரிமையை மற்றவங்ககிட்ட வாங்குறது டெவில் குணம். ஓஹோஹோ. அடுத்தவங்ககிட்டேருந்து அடுத்தவங்க உரிமையை பறிக்கிறது அது நல்ல குணம். ஓஹோப்பா எப்படிப்பா. இல்லைங்க அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சொல்லிட்டுப்போ. அதுக்கு பதில் என்ன பண்ணால், நான் வந்து அவங்களோட சொம்புங்க, என்னால் வந்துட்டு ஜாக்லினை பற்றி சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, காலில் வந்துட்டு போயிருங்கன்றேன்.
இந்த மாதிரி ஒரு கேவலமான கேம் விளாட்றதுக்கு எதுக்கு உங்களுக்கு வேறு மக்கள் வேறு ஓட்டு போட்டுக்கிட்டு ஏன் வந்தீங்க இண்டிவிஜுவல் கேமு வந்து சொல்லிட்டு ஆனந்தி முகத்தை கிழிக்கிறேன் அதை பண்ண இதை பண்ண சொல்லிட்டு கடைசியில் ஏன் இப்படி வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இதில் வேறு வந்து இந்த கோவா கேம்குள்ளே வந்து யாருமே உள்ளே வரக்கூடாதான் இவர் சொல்கிறார். இதில் வேறு ஜாக்லின் இவர்கிட்ட ஒரு கண்டிஷன் வேறு போடுறாங்க. நம்மளுக்குள்ளே வந்துட்டு ஒரு கேங்க்கு வந்து ஒரு ரூல் போட்டுக்கணும். என்ன ரூல்மா, நம்மளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஹக் பண்ணி அதை சரி பண்ணிக்கணுமா. சூப்பர்மா, நல்ல ரூல், நல்லா ஃபாலோ பண்ணுங்கம்மா, நல்லா இருங்கம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னத்தான் சொல்கிறது. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 13,351 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.73. ஸோ பவித்ரா ஜனனி ஃபுல்லாக காண்டுனா காண்டு உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு காண்டில் கொக்காமக்கா காண்டில் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக முத்துக்குமரன் மேலே எனக்கு என்ன ஒரு டவுட்னா, முத்துக்குமரன் வந்து ஃப்ரம் டே ஒன்று இப்போ வரைக்கும் யாராவது டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னொன்று, இந்த டார்கெட் பண்ணுற விதங்கள் வந்து மாறிட்டே இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா டார்கெட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விஜய் விஷால் டார்கெட் பண்ணார், அதுக்கப்புறம் ஜாக்லின் டார்கெட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அருண் டார்கெட் பண்ணார், அதுக்கப்புறம் சாச்சனா டார்கெட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தர்ஷிகா டார்கெட் பண்ணாங்க, இப்போ பவித்ரா டார்கெட் பண்ணுறாங்க, இப்போ கூடவே வந்து சத்யா டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. என்னையா நடக்குது? இல்லை என்ன எனக்கு புரியல. எனக்கு உங்களுக்கு இதே ஒரு வேலையாக வச்சுட்ருக்கீங்களே, அப்போ உங்களோட கேம்லாம் யார் தான் விளாடுறது? அவரோட கேம் விளாண்டுட்டு இருக்காரு, அதுக்கு ஒரு ஓட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நீங்களாம் பண்ணுற வேலையால் அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் ஓட்டு வரப்போகுது. இப்போ உங்களோட ஓட்டு உங்களுடைய கேமை இப்போ யார் தான் விளாடுறது? காலையில் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொன்ன பதிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இன்னொரு பக்கம் தர்ஷிகாவை போட்டு பொழக்கிறாரு முத்துக்குமரன். இந்த அம்மா வந்துட்டு முத்துக்குமரன் சும்மா இருந்தால் கொஞ்சம் வந்து வேலையை வந்து பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களாம். அவருக்கு திரும்பி பார்த்துட்டு ஏமா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் செய்ய போகிறேன், அது என்ன சும்மா இருந்தான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறது அப்படின்னு கம்முன்னு கேட்டு அவர்னா அசீமா இல்லை வந்துட்டு மற்றவங்களுமா இந்த பிரதீப்பா இல்லை அர்ச்சனாவா போட்டு அப்படியே கத்துறதுக்கு அவர் வந்துட்டு முத்துக்குமரன். அதனால் அவர் முத்துக்குமரன் தான் பேசுவாப்பில். இது வரைக்கும் யாரையாவது ஹார்ஷாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அதனால தான் முத்து. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 12,853 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.55. இன்றைக்கி ரஞ்சித் வந்து ஒரு பெரிய பாராட்டு கிடச்சிது. பிக் பாஸ் வந்துட்டு செம்மையாக பாராட்டுறேன். ஏன்னா அவர் வந்துட்டு அந்த டெவில்ஸோட குணத்தை பற்றி பேசும்போது சூப்பராக பேசியிருந்தார். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளோ அழகாக இருந்தது. முத்துக்குமரன் வந்துட்டு 2 மணி நேரத்தில் என்னை பற்றி அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். நீங்களாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 40 நாள் ஆச்சு, ஆனால் அவன் 2 மணி நேரத்தில் என்னை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னார். சௌந்தர்யா வந்து செல்ஃபிஷ் பேய்ன்னு சொன்னார் நினைக்கிறேன். ஜாக்லினுக்கு வந்து மதர் ஆஃப் பேய் அப்படின்னாரு. தீபக்கு சாச்சனா வந்துட்டு சின்ன பேய் பெரிய பேய் போட்டு கலாச்சார் வச்சு செதுக்குனார். எல்லாருமே வந்துட்டு இப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் தீபக் வந்து டென்ஷன் ஆகிட்டார். ஆனால் அந்த அசிங்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணார், அப்படியே சிரித்து அப்படியே மழுப்பி என்னென்னா பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாச்சு. ஆனால் கொஞ்சம் தீபக் கொஞ்சம் ஒரு ஓவராக கலாச்சார மாதிரி தான் இருந்தது. ஆனால் பிக் பாஸ் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணார். உங்களோட இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் 60 நாள் காக்க வேண்டியதாச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சாரி பிக் பாஸ் சாரி அப்படின்னு. இப்போ நாளையிலேருந்து கேம் வேறு மாதிரி இருக்குமா? எத்தனை வாட்டி நம்ம பார்த்துருப்போம் ரஞ்சித்தை பற்றி, இது கூட நம்மளுக்கு தெரியாது. 10வது பிளேஸ் பற்றி நான் தர்ஷிகா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,546 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.74. கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் வந்து கரெக்டாக 10வது இடத்துல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த வாரம் லாஸ்ட்டில் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் சுகருக்கு சண்டை போடுறாங்க சாச்சனா கிட்ட. ஏம்மா அந்த அளவுக்கு அந்த வீட்டில் வந்து கட்டுப்பாடு இருக்குது. இவ்வளோ ரேஷனிங் பார்க்குற நீங்கள் நைட்டு போய் திருட்டு பிரியாணிக்கு அடுத்தது பிளான் போட்டிங்களே, அதுவும் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, மனசாட்சி இல்லை, வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கேட்குறாங்க. நான் இல்லை, மக்கள் கேட்குறாங்க. அங்கே வந்துட்டு யாரோட ப்ரொவிஷனெல்லாம் வாங்கி இஷ்டத்துக்கு வந்து தின்னலாம். ஆனால் ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு காலையில் அவ்வளோ அக்கப்போரும். அதேமாதிரி மஞ்சரி இவங்களை நம்பி ஒரு விஷயத்த சொன்னால் இங்கே வந்து மஞ்சரியை வந்துட்டு ஜாக்லின் குரூப் கோவா குரூப் கூட வந்து கலாய்க்கிறது. நீங்கள் ஏன் அங்கே போய் சொன்னேன்னா நான் சொல்லவே இல்லையே, நீ ஏன் வந்து நான் புதுசாக வந்து யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. இதில் வேறு சாச்சனா வேறு ஜாயிண்ட் அடிச்சு என்னத்தான் சொல்கிறது. 11வது பிளேஸ் பற்றி நான் சாச்சனா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 9,206 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.26. ஸோ சாச்சனா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது முத்துக்குமரனுக்கு தேவையான ஒரு சரியான அடியை கொடுத்துருக்காங்க. ஏன்னா முத்துக்குமரன் வந்து இவர் இந்த பொண்ணை வந்து சொந்த தங்கச்சியாக பார்க்குறாரு. ஏன் பார்க்குறாருன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம விஜய் சேதுபதி வந்து பொழந்திருப்பார். சாச்சனாவை பொழக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பார். பொழந்திருப்பார்லாம் இல்லை, உடனே தேம்பி அழுது எங்கள் அண்ணா அவனை பார்க்கணும். எந்த அண்ணா? முத்து அண்ணா. அப்படியா போமா சொல்லிட்டு உடனே போய் முத்துவை போய் கட்டிப்பிச்சா அண்ணா அப்படின்னு பண்ணாங்க. இவரும் சரி பாவம் தங்கச்சின்னு சொல்லிட்டு நேற்று கூட நாமினேஷனில் அந்த பொண்ணுக்கு வந்து சமாதானப்படுத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத, நாமினேஷனில் வந்து நீ வெளியே போயிட போகிற, நீ எல்லாம் உள்ளே இருப்பேன்னு அவ்வளோ ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து நைட்டு என்ன பண்ணுறாங்க, அழுதுட்டு இருக்காங்க. தர்ஷிகா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அழுகுறேன், எதுக்கு அழுகுறேன்னு கேட்கும்போது இப்போ விஷால் கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னன்னு நீங்களாம் என்கிட்ட பேசுகிறது இல்லை, நீங்களும் அருணும் நீங்கள் பேசாதனால தான் நான் போய் முத்துக்குமரன்கிட்டையும் மஞ்சள்கிட்டையும் பேச வேண்டியதாக இருக்குது. எப்படி நீங்கள் பேசாதனால தான் நான் அவங்கக்கிட்டலாம் போய் பேச வேண்டியதாக இருக்குது, தலையெழுத்துன்றாங்க. இவங்களை நம்பி இவரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு
இதை தயவு செஞ்சு ஒரு குறும்படமாக போட்டு அந்த பிளாஸ்மா டிவியில் அந்த முத்துக்குமரன் மூஞ்சில் காமியா, அப்போயாவது அந்த ஆள் திருந்துறான பார்க்கலாம். இவர் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால, ஆனால் முத்துக்குமரன்ற ஒரு பர்சன் கூட இந்த பொண்ணு ஜாயின் அடிச்சிருந்தா 2 வாரமாக வருவாங்க, அவங்களோட கேமே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு திருத்த முடியாது, அங்கே தான் போனால் ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்த், இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 7995 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.83. ஸோ ஆர்ஜி ஆனந்த் இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் இப்படி தான் சொல்கிறாங்க, டாட்டா பாய் பாய் அப்படின்ட்டு. அதுவும் இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொன் மாதிரி இருக்காங்க, பொண்ணு மாதிரி தான், சாரிங்க, அதாவது பொன் சிரிப்பு சொல்ல வந்தேன். அவ்வளோ அழகா, அடடா இந்த பொண்ணை நம்ம போய் தப்பாக நினச்சோம்ன்ற மாதிரி ஒரு சிரிப்பு தான், அவ்வளோ அழகா. ஆனால் இன்றைக்கி ரஞ்சித் வந்து வச்சு செஞ்சார். என்ன பண்ணார், எல்லாரையும் வச்சு கலாச்சிட்டே வர்றார் லைன் பை லைனா, இவங்க அப்படி இவங்க அப்படின்னு. இவங்க ஏஞ்சலில் இருக்காங்க, இவர் வந்தார், அடுத்தது ஆனது, சாரி நீங்கள் இப்போ வந்து ஏஞ்சலாக மாறிட்டீங்களேன்ட்டார். அப்போ என்ன அர்த்தம், முன்னாடி டெவிலாக இருந்திருக்காங்க, இப்போ வந்து ஏஞ்சலாக மாறிட்டாங்க அப்படின்னு வச்சு செஞ்சார். எல்லாம் செம்ம சிரிப்பு, எல்லாம் தலைவா துக்ளை தலைவா அப்படின்னு செம்ம காண்டாயிட்டாங்க. வெளியே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்படி சொன்னால் மஞ்சரி வந்து டவால் நம்ம பக்கம் திரும்பிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இல்லை முன்னாடிலாம் வந்துட்டு டேரெக்டாக சொல்ல மாட்டார், கொஞ்சம் பூசி முழுவார், இப்போ டைரெக்டாகவே சொல்லிட்டார்ல அப்படின்றாங்க. வேறு எதுவும் சொல்ல முடியாது சொன்னால், ஏன்னா ஏற்கனவே நாமினேஷன் வேறு இருக்கும், நம்ம எதாவது சொல்ல போய் மக்கள் வந்து நம்ம மேலே கோவப்பட்டு ஓட்டு போடாமல் போட்டால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் போயிடுமா இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே, ஏன்னா இந்த சீசன் 8 டைட்டில் வின்னர் அவங்க நினச்சிருப்பாங்க போல இருக்குது. பாவம் டைட்டில் வின்னரில் டைட்டிலில் டீ கூட கிடைக்காது, அந்த டைட்டில் இருக்கிற டீ சொல்கிறேன். ஸோ இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோட பார்த்தீங்கன்னா 2,82,220 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது அதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எவிக்ஷனில் தள்ளிட்டாங்க. பட் இதுக்கப்புறமும் சிங்கிள் எவிக்ஷன் வச்சா கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வந்து 106 நாள் முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் வச்சு இந்த ஆர்ஜி ஆனந்தி சாச்சா இவங்க 2 பேரும் வெளியே அனுப்புனா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற ஆர்ஜி ஆனந்தியும் அதுக்கு மேலே இருக்கிற ரஞ்சித் சார் இல்லைனா சத்யா இவங்களை யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டா இன்னும் சூப்பராக இருக்குன்றது கேம் அப்படின்றது என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் யாரோட ஃபேன், இது வரைக்கும் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணீங்க? அதே மாதிரி நான் இந்த ஃபேனாக தானங்க இருந்தேன், இவங்க பண்ணுறதுல எனக்கு பிடிக்காதனால இப்போ நான் வந்து இவங்களுக்கு ஓட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.